சீமான் அவர்கள் கையால் இந்த விருது வாங்கியிருக்கீங்க. அவர் மேடையில நிற்கும் போது அவரிடம் சொல்ல தமிழ் சொந்தங்கள் கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் இப்ப சொல்லலாம். சத்துணவு மாதிரியான ஸ்கீம்ஸ்ல வந்து நிறைய குறைகள் இருக்கலாம். குறைகள் இருந்தா குறைகள் நிச்சயமா சரி செய்யப்படணும். அதுக்காக ஒரு ஸ்கீமையே மோசம்னு சொல்றது மூலமா நீங்க இவங்க எல்லார் வயிறையும் பட்னியாக்க பாக்குறீங்க. அன்னைக்கு இவங்க யாருக்குமே சாப்பாடு கிடைச்சிடாம இருக்கு. சத்துணவு வேண்டாம், தாய உணவு திட்டம் வேண்டாம்னு யாராவது சொன்னானா அயோக்கியம் தான் சொல்றேன். சீமான் அவர்கள் கையால் இந்த விருது வாங்கியிருக்கீங்க. அவர் மேடையில நிற்கும் போது அவரிடம் சொல்ல தமிழ் சொந்தங்கள் கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் இப்ப சொல்லலாம். ரொம்ப நன்றி ஜி தமிழ். இதை நான் மேடைக்காக சொல்லல, அண்ணன் சீமான் அவர்களோட கையிலேருந்து இந்த விருது வாங்கினதுல பெரிய மகிழ்ச்சி. இந்த விருது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பாயிடுச்சு உங்கள் கையிலேருந்து விருது வாங்கினதுல. அண்ணன் சீமான் அவரோட கருத்தியல், அவரோட அரசியல் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அண்ணன் கிட்ட நான் இன்னமும் பார்த்து வியக்கிற ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குது. அது என்னன்னா அவரோட எனர்ஜி. காலையில் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போய் பேச ஆரம்பிச்சு 5 பாயிண்ட் முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டம் கொடுத்தாலும் அப்படி கையை ஓங்கிட்டு பேசுவார், நாம் தமிழர் அப்படின்னு.